ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்மளோட டே 13 ஆஃப் ஆரி ஒர்க் சேலஞ்ச் தான். நம்மளோட சப்ஸ்கிரைபரோட ரிக்வஸ்ட் படி இன்றைக்கி டே 13 12 டேஸ் சேலஞ்ச் முடிஞ்சிருக்கு. இன்றைக்கி 13th டே. அண்ட் இன்றைக்கி பார்த்திங்கன்னா இந்த ப்ளவுஸில் தான் பண்ண போகிறோம். அண்ட் ஆரி தெரியாதவங்களுக்காக நார்மல் நீடில் அழகாக சிம்பிளாக ஈஸியாக பண்ணுற மாதிரி டிசைன்ஸ் தான் போட்டுட்ருக்கேன். அண்ட் 30 டேஸ் சேலஞ்ச் பண்ணிகிட்ருக்கேன். இன்றைக்கி 13th டே. அண்ட் இன்றைக்கி பார்த்திங்கன்னா நாம் ஃபஸ்ட்டு நம்மளோட இந்த ப்ளவுஸில் ஸ்லீவ்ஸுக்கு வந்து ஒர்க் பண்ணலாம். ஸோ இந்த வீடியோவில் பார்த்திங்கன்னா நான் வந்து ஸ்லீவ்ஸுக்கு மட்டும்தான் ஒர்க் பண்ணியிருக்கேன். அண்டு நெக்ஸ்ட்டு வீடியோவில் நான் வந்து கழுத்துக்கு போட்டு காமிக்கிறேன். ஸோ ஸ்லீவ்ஸுக்கு பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு ஜரி த்ரெட் எடுத்திருக்கேன். ஜரி த்ரெட் எடுத்து நான் வந்து செயின் ஸ்டிச் போட்டுட்ருக்கேன். அண்ட் இந்த செயின் ஸ்டிச் வந்து ரொம்ப சிம்பிள் தான். நார்மல் நீடில் போடுறது, ஆரி நீடிலையும் பண்ணலாம், பட் நார்மல் நீடிலையும் பண்ணலாம். ரொம்ப ஈஸி தான். அண்ட் இது எப்படி போடணும் அப்படின்னு தெரிஞ்சுக்கணுன்னா லாஸ்ட் வீடியோவில் நான் தெளிவாக சொல்லியிருப்பேன், டே 12th வீடியோவில். ஸோ அந்த வீடியோ நீங்கள் பாருங்கள். அண்டு செயின் ஸ்டிச் ஒரு ரோ நான் வந்து ஃபஸ்ட்டு போட்டுட்டு இருக்கேன். ஸோ ஜரி த்ரெட் எடுத்து போட்டுட்ருக்கேன். கோல்டன் கலர் பாருங்கள், அண்ட் பியூட்டிஃபுல்லாக இருக்கும். அண்டு நம்ம வந்து எல்லா வீடியோஸ்லேயும் பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் 100 rupees தான் ஸ்பெண்ட் பண்ணிகிட்ருக்கோம். ஒவ்வொரு வீடியோஸுக்கும் ஒவ்வொரு டேக்கும் ஜஸ்ட் 100 rupeesல தான் ஆரி டிசைன் போட்டுட்ருக்கோம். அது பார்க்குறதுக்கு 1000 to 2000 மதிப்பிலான ஆரி டிசைன் தான் போட்டுட்ருக்கோம். அதுவும் நார்மல் நீடில், ஆரி தெரியாதவங்களுக்காக. ஸோ உங்களுக்கு ஆரி தெரியல அப்படின்னு நீங்கள் ஃபீல் பண்ணாதீங்க. அண்ட் உங்கள் டெய்லர்கிட்ட நீங்கள் வந்து நிறைய ரூபாய் வந்து வேஸ்ட் பண்ணிடாதீங்க. நீங்கள் வந்து இந்த மாதிரி தாராளமாக ட்ரை பண்ணி பார்க்கலாம். அண்ட் இந்த செயின் ஸ்டிச் எதுக்கு போடுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பார்க்குறதுக்கு ஆரி மாதிரியே இருக்கிறதுக்கு தான். ஆரி லுக் அப்படியே கொடுக்கும், அதுக்காக தான் இந்த செயின் ஸ்டிச் போட்டுட்ருக்கோம். ஸோ நான் ஃபர்ஸ்ட் ரோ செயின் ஸ்டிச் போட்டுட்ருக்கேன். இது ரொம்ப ரொம்ப சிம்பிள் தான், அவ்வளோ கஷ்டம் எல்லாம் கிடையாது. நீங்கள் வந்து இதுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய வீடியோ டே 12 பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புரியும். அண்ட் பாருங்கள். ஸோ நம்மளோட செயின் ஸ்டிச் போட்டு எடுத்தாச்சு ஒரு ரோ. அண்ட் இந்த ப்ளவுஸோட கலருக்கு இந்த செயின் ஸ்டிச் ரொம்பவே நல்லா சூட் ஆகுது. ஸோ எனக்கு வந்து ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. ஸோ ஸ்லீவ்ஸில் ஃபுல்லாக போட்டு எடுத்தாச்சு. அண்ட் இன்றைக்கி நம்ம ஸ்லீவ்ஸுக்கு மட்டும்தான் ஒர்க் பண்ண போகிறோம், டிசைன் பண்ண போகிறோம். நாளைக்கு வீடியோவில் நான் வந்து நெக்குக்கு போட்டு காமிக்கிறேன். ஸோ இப்போ பார்த்திங்கன்னா நான் வந்து ஒரு ரோ கூட செயின் ஸ்டிச் போடலாம் அப்படின்ட்டு இருக்கேன். ஸோ 2 ரோ வந்து செயின் ஸ்டிச் போட்டால் நல்லாயிருக்கும் அப்படின்ட்டு எனக்கு ஃபீல் ஆச்சு. அதனால் நான் இன்னொரு ரோயும் செயின் ஸ்டிச் போடலாம் அப்படின்ட்டு இருக்கேன். ஸோ அது மாதிரியே நீங்கள் வந்து சிம்பிளாக அழகாக பண்ணிக்கலாம். அண்ட் உங்களுக்கு வந்து நீங்கள் உங்கள் டெய்லர்கிட்ட இந்த ஒர்க் பண்ண கொடுத்தா கண்டிப்பாக 2000க்கும் மேலே தான் வாங்குவாங்க. 2000 to 2500 வாங்க சான்சஸ் இருக்குது. ஏன்னா வந்து ரொம்பவே டைம் எடுக்கும், ப்ளஸ் வந்து கண்டிப்பாக அதிகமாக சார்ஜ் பண்ணுவாங்க. பட் நீங்களே வந்து ட்ரை பண்ணிங்க அப்படின்னா வெறும் 100 rupees ப்ளஸ் உங்களோட கொஞ்சம் டைமும் ஆகும். அவ்வளோதான். நீங்கள் கொஞ்சம் டைம் ஸ்பெண்ட் பண்ணுற மாதிரி இருக்கும், ப்ளஸ் உங்களுக்கு வெறும் 100 rupees தான் ஸ்பெண்ட் ஆகும். ஸோ நீங்கள் கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள். நீங்களே உங்கள் கையால் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். அண்ட் நம்ம கையால் இந்த மாதிரி ட்ரை பண்ணும்போது நமக்கு ஒரு நல்ல ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்கும், ப்ளஸ் நமக்கு வந்து ரொம்ப நல்லாவே ப்ராக்டிஸ் ஆகும். ஸோ நெக்ஸ்ட் டைம் பண்ணும்போது இன்னும் கொஞ்சம் நம்ம நல்லா பண்ணுவோம். அண்ட் நமக்கு நிறைய ஐடியாஸ் இருக்கும், டிஃப்ரெண்ட்டாக ட்ரை பண்ணுவோம். ஸோ நீங்கள் வந்து தாராளமாக இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். அண்ட் இப்போ பார்த்தீங்கன்னா நான் வந்து செகண்ட் ரோ வந்து செயின் ஸ்டிச் போட்டுட்ருக்கேன். போட்டு முடிச்சு எடுத்திருக்கேன். பாருங்கள் எவ்வளோ பியூட்டிஃபுல்லாக இருக்குது அப்படின்ட்டு. எதுக்கு 2 ரோ போட்டிருக்கேன் அப்படின்னா பார்க்குறதுக்கு கொஞ்சம் ஹைலைட்டாக இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் நான் 2 ரோவில் போட்டிருக்கேன். பாருங்கள் எப்படி இருக்குன்ட்டு நீங்கள் கமெண்டில் சொல்லுங்கள். இந்த மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ இப்போ நம்ம வந்து செயின் ஸ்டிச் போட்டு எடுத்தாச்சு. ஸோ இந்த செயின் ஸ்டிச் போட்டு நம்ம போடும்போது நமக்கு அதிகமான பீட்ஸ் எதுவும் தேவைப்படாது, இதுவே கொஞ்சம் அழகாக இருக்கும். ஸோ அதுக்காக தான் செயின் ஸ்டிச் போட்டிருக்கோம். ஸோ இப்போ பார்த்திங்கன்னா நான் ஒரு பேட்டர்ன் வரைஞ்சிட்ருக்கேன். அண்ட் இது ட்ரா பண்ணுறது கிளியராக தெரியலை. ஸோ ஜஸ்ட் கர்வி மாதிரி ஒரு பேட்டர்ன் நான் ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்கேன். ஸோ உங்களுக்கு ட்ரா பண்ண வரல அப்படின்னா நீங்கள் டைரெக்டாக கூட நீங்கள் பேஸ்ட் பண்ணிக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஸோ லைக் பிரான்ச்சஸ் மாதிரி கர்வி பேட்டர்ன் ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்கேன். இந்த பேட்டர்ன் பார்த்திங்கன்னா பார்க்குறதுக்கே ரொம்ப நல்லா இருக்கும். நம்ம வந்து இதை பார்த்திங்கன்னா எப்படி ஃபில் பண்ண போகிறோம் அப்படின்னா நம்மளோட பால் செயின் தான் எடுத்திருக்கோம். பால் செயினும் இந்த மாதிரியான ஒரு ஸ்டோனும் எடுத்திருக்கோம். இந்த 2ஐயும் தான் நம்ம இன்றைக்கி இதுக்கு யூஸ் பண்ணுறோம். ஸோ டோட்டலி இன்றைக்கி நம்ம யூஸ் பண்ண மெட்டீரியல்ஸ் என்னென்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா ஜஸ்ட் வந்து ஜரி த்ரெட், அதுக்கப்புறம் பால் செயின், அதுக்கப்புறம் அந்த ஸ்டோன், இந்த 3ஐயும் யூஸ் பண்ணி தான் இன்றைக்கி இந்த ப்ளவுஸுக்கு நம்ம ஒர்க் பண்ண போகிறோம். ஸோ 100 rupees கூட வராது. 100
₹100 உள்ளாடி தான் ஆகும். ஸோ நீங்கள் ட்ரை பண்ணலாம். ஸோ இந்த மாதிரி கர்வி பிரான்ச்சஸ் மாதிரியான டிசைன் நீங்கள் கொடுக்கலாம். இல்லை உங்களுக்கு இந்த டிசைன் வேண்டாம், இல்லை வேறு ஏதாவது டிசைன் உங்களுக்கு தெரியும் அப்படின்னா நீங்கள் அதை கூட ட்ரை பண்ணலாம். ஸோ இப்போ பார்த்திங்கன்னா நம்மளோட பால் செயினை எடுத்து நம்ம அழகாக இந்த மாதிரி வச்சு பேஸ்ட் பண்ணி விடணும். ஸோ கரெக்டாக நமக்கு ஃபிக்ஸ் ஆகலை அப்படின்னா நம்ம ஒரு நீடலோ இல்லை பென்சில் ஏதாவது ஒன்று எடுத்து நம்ம கரெக்டாக அரேஞ்ச் பண்ணி விட்டுக்கிட்டால் போதும், அழகாக வந்துடும். அண்ட் இது வரைக்கும் நீங்கள் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கீங்க அப்படின்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். அண்ட் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக்கும் பண்ணுங்கள், கமெண்ட்டும் பண்ணிடுங்க. உங்களோட கமெண்ட்ஸ் எல்லாமே எனக்கு ரொம்ப வேல்யூபிள். ஸோ ஒரு கமெண்ட் வந்து பண்ணுங்கள் அண்ட் லைக்கும் போட்டுருங்க. ப்ளஸ் 12 days சேலஞ்ச் முடிஞ்சிருக்கு. இது 13th day. 12 வீடியோஸுமே நம்மளோட சேனலில் இருக்குது. உங்களுக்கு தேவைப்பட்டுச்சுன்னா பார்க்கலாம். அண்ட் 12 வீடியோஸ்லேயுமே பார்த்திங்கன்னா ஆரி தெரியாதவங்களுக்காக சிம்பிளாக ஈஸியாக அண்ட் பியூட்டிஃபுல்லாக எப்படி ஆரி போடுறது அப்படிங்கிறத பற்றி தான் சொல்லியிருப்பேன். அந்த வீடியோஸ் தான் இருக்கும். நீங்கள் வந்து போய் பாருங்கள், ஃப்ரீ டைமில் பாருங்கள். அண்டு இப்போ நம்ம வந்து இந்த மாதிரி தான் டிசைன் பண்ணணும் பாருங்கள். ரொம்ப சிம்பிள் தான், பட் இது பண்ணி முடித்து எடுக்கும்போது அவ்வளோ கிராண்டாக தெரியும். பட் இது ரொம்ப சிம்பிள் தான். ஸோ நம்ம எப்போவுமே பேஸ்ட் பண்ணுறதுக்கு B7000 க்ளூ எடுக்கிறது தான் ரொம்ப நல்லது. ஏன்னா B7000 க்ளூ பார்த்திங்கன்னா ரொம்ப நல்லாவே வந்து சீக்கிரமாக பேஸ்ட் ஆயிடும். அண்ட் இந்த க்ளூ அப்ளை பண்ணி அதுக்கப்புறம் 2 minutesக்கு அப்புறமா நீங்கள் ஒட்டிடுங்க, பேஸ்ட் பண்ணி எடுத்துக்கோங்க. ஸோ நம்ம இப்போ இப்படி பேஸ்ட் பண்ணி எடுத்தாச்சு. லைக் பிரான்ச்சஸ் மாதிரி இருக்குது. அண்ட் அதோட ஒவ்வொன்றோடையும் எண்ட்ஸில் பார்த்திங்கன்னா நம்ம க்ளூ அப்ளை பண்ணி நம்மளோட அந்த ஸ்டோனை வந்து பேஸ்ட் பண்ணி விட வேண்டியது தான். ஸோ அந்த ஸ்டோன் பார்த்திங்கன்னா லீஃப் பேட்டர்ன், ஒரு பெட்டல் ஒரு லீஃப் அந்த மாதிரி இருக்குது பார்க்குறதுக்கு. ஸோ அது ரொம்பவே பியூட்டிஃபுல்லாக இருக்கும். ஒயிட் கலர் ஸ்டோன். ஸோ அழகாக இந்த ஸ்டோன் வந்து பேஸ்ட் பண்ணி எடுத்துக்க வேண்டியது தான். ஒயிட் கலர் ஸ்டோன். ஸோ அதோட பார்டர்ஸ் பார்த்திங்கன்னா கோல்டன் கலரில் இருக்குது. ஸோ பார்க்குறதுக்கு ரொம்பவே பியூட்டிஃபுல்லாக இருக்கும். இதை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். அண்ட் உங்களுக்கு இந்த மாதிரி பிடிக்கலன்னா நீங்கள் வேறு எந்த மாதிரி வேணும்னாலும் நீங்கள் ட்ரை பண்ணலாம், வேறு டிசைன்ஸ் கூட ட்ரை பண்ணலாம். எனக்கு இது ரொம்ப பிடிச்சிருந்து, ஸோ நான் அந்த மாதிரி ட்ரை பண்ணியிருக்கேன். அண்ட் உங்களுக்கு செயின் ஸ்டிச் போட வரல அப்படின்னா நீங்கள் ஃபர்ஸ்ட் லேயரில், ஸோ அந்த ஃபர்ஸ்ட் ரோவில் நீங்கள் பால் செயின் பேஸ்ட் பண்ணலாம். பேஸ்ட் பண்ணிக்கிட்டு அதுக்கப்புறமா நீங்கள் வந்து ஆரி பீடு வந்து நீங்கள் ஒரு ரோ வந்து அரேஞ்ச் பண்ணி பேஸ்ட் பண்ணி எடுத்துக்கலாம். அண்ட் அகெயின் நெக்ஸ்ட் 3rd ரோவாக நீங்கள் திரும்ப பால் செயின் வந்து பேஸ்ட் பண்ணலாம். ஸோ உங்களுக்கு இந்த செயின் ஸ்டிச் போட கஷ்டமாக இருக்குது, கம்ஃபர்டபுளாக இல்லை அப்படிங்கிறவங்க அந்த மாதிரி ட்ரை பண்ணிங்க, அதுவுமே நல்லாயிருக்கும். பட் இந்த மாதிரி செயின் ஸ்டிச் கொடுக்கும்போது பார்க்குறதுக்கு ரொம்பவே நல்லாயிருக்கும், ஒரு நல்ல ஒரு லுக் கொடுக்கும். அதுக்காக தான் நான் செயின் ஸ்டிச் போட்டிருக்கேன். உங்களுக்கு முடியலை அப்படின்னா நீங்கள் தாராளமாக பால் செயின் பேஸ்ட் பண்ணி விட்டுக்கலாம். பால் செயின் ஆர் ஆரி பீட்ஸ் எதுனாலும் ஸ்டோன் செயின் கூட நீங்கள் வச்சுக்கலாம். உங்களுக்கு எது கம்ஃபர்டபுளாக இருக்கோ அதை நீங்கள் வச்சுக்கலாம். அண்ட் இப்போ பார்த்திங்கன்னா நான் நிறையா லீஃப் ஸ்டோன்ஸ் வந்து பேஸ்ட் பண்ணி எடுத்திருக்கேன். பாருங்கள் எவ்வளோ பியூட்டிஃபுல்லாக இருக்குன்ட்டு. ஸோ இது கேப் எல்லாம் ஃபில் பண்ணிக்கிட்டு இருக்கேன். ஸோ இப்போவுமே எனக்கு கேப் இருக்க மாதிரி ஃபீல் ஆகுது. ஸோ அதனால் நான் வந்து திரும்ப கேப்ஸ் இருக்கக்கூடிய இடங்கள் எல்லாம் பார்த்திங்கன்னா நம்மளோட க்ளூ அப்ளை பண்ணி நான் அழகாக அந்த ஸ்டோனை பேஸ்ட் பண்ணி எடுத்துகிட்ருக்கேன். ஸோ பார்க்குறதுக்கு ரொம்பவே நல்லா இருக்குது, பியூட்டிஃபுல்லாக இருக்குது. அண்டு நீங்கள் ப்ளெயின் ப்ளவுஸில் இந்த மாதிரி டிசைன்ஸ் பண்ணும்போது ரொம்பவே நல்லாயிருக்கும். டிசைன்ஸ் ஆர் பேட்டர்ன்ஸ் இருக்கக்கூடிய ப்ளவுஸ்லனால் கொஞ்சம் டல்லாக தான் தெரியும். இது ப்ளெயின் ப்ளவுஸ். ஸோ அதனால் இதில் பார்த்திங்கன்னா பியூட்டிஃபுல்லாக தெரியுது. ப்ளெயின் ப்ளவுஸில் நீங்கள் பண்ணிங்கன்னா ரொம்பவே நல்லாயிருக்கும், ஒரு நல்ல ஒரு லுக் கொடுக்கும். ஸோ நீங்கள் இதை தாராளமாக ட்ரை பண்ணி பார்க்கலாம். அண்ட் இப்போ பாருங்கள் எவ்வளோ பியூட்டிஃபுல்லாக இருக்குன்ட்டு. ஸோ நான் கேப்ஸ் எல்லாமே ஃபில் பண்ணிக்கிட்டு இருக்கேன். ஸோ கேப்ஸை ஓரளவு ஃபில் பண்ணப்போ பார்க்குறதுக்கு ரொம்பவே கிராண்டாக மாறிட்டு பாருங்கள், ரொம்பவே கிராண்டாக தெரியுது. அண்ட் அகெயின் எனக்கு கொஞ்சம் சின்ன சின்ன கேப்ஸ் இருக்க மாதிரி ஃபீல் ஆகுது. ஸோ அதனால் நான் வந்து திரும்பவும் பேஸ்ட் பண்ணிக்கிட்டு இருக்கேன். அண்ட் இந்த ஸ்டோனோட ப்ரைஸ் பார்த்திங்கன்னா ஜஸ்ட் ₹20 தான். நிறையா ஸ்டோன்ஸ் இருக்கும். அண்ட் இந்த பால் செயினோட ரேட்டு பார்த்திங்கன்னா மீட்டர் ₹8. அண்ட் நம்மளோட ஜரி த்ரெட்டோட ப்ரைஸ் பார்த்திங்கன்னா ₹20 தான். ஸோ நமக்கு ₹100 இருந்தாலே போதும், அழகான டிசைன் இந்த மாதிரி பண்ணிக்கலாம். நம்ம வந்து 1000-2000 ஸ்பெண்ட் பண்ணணுன்ட்டு அவசியம் கிடையாது. இந்த மாதிரி தாராளமாக ட்ரை பண்ணி நம்ம வாங்கி வந்து பேஸ்ட் பண்ணிக்கலாம். அண்ட் இப்போ பார்த்திங்கன்னா அதுக்கும் கொஞ்சம்
கீழே நான் கொஞ்சம் கேப் விட்டுட்டு சின்னதாக ஒரு ஒர்க் கொடுக்கலாம் அப்படின்ட்டு யோசித்தேன். ஜஸ்ட் அந்த ஸ்டோனை பேஸ்ட் பண்ணுறது தான். அதுக்காக தான் க்ளூ அப்ளை பண்ணிக்கிட்டு இருக்கேன். ஸோ உங்களுக்கு க்ளூ எந்த மாதிரி பேட்டர்னில் வேணும்னாலும் நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். நான் ஜஸ்ட் இந்த மாதிரி அப்ளை பண்ணியிருக்கேன். ஸோ நீங்கள் உங்களுக்கு எப்படி வேணுமோ நீங்கள் அந்த மாதிரி வந்து அப்ளை பண்ணிக்கோங்க. உங்களுக்கு வந்து கரெக்டாக வந்து அரேஞ்ச்மெண்ட் வரலன்னா நீங்கள் ஒரு ஸ்கேல் யூஸ் பண்ணி ஒரு லைன் கூட ட்ரா பண்ணி கூட பண்ணிக்கலாம். நான் லைன் எதுவும் ட்ரா பண்ணலை, சிம்பிளி இந்த மாதிரி பண்ணிகிட்ருக்கேன். ஸோ எனக்கு பார்த்திங்கன்னா கரெக்டாக ஒரு லைன் கிடைக்கல, பட் இருந்தாலும் ஓகே பியூட்டிஃபுல்லாக வந்துருச்சு. பட் நம்ம பர்ஃபெக்டாக வேணும் அப்படின்னா நம்ம ட்ரா பண்ணிக்கிட்டு பண்ணலாம். பட் ட்ரா பண்ணும்போது ரொம்ப டார்க்காக நீங்கள் ட்ரா பண்ணிங்க அப்படின்னா அது கிளாத்தில் வந்து ஸ்டிக் ஆயிரும். அது போகிறது கொஞ்சம் கஷ்டம், ஸ்டெயின்ஸ் அப்படியே இருக்கும். ஸோ அதனால் நீங்கள் வந்து லைட்டாக ட்ரா பண்ணி எடுத்துக்கலாம். அண்ட் அட் ஃபஸ்ட் நான் அந்த டிசைன் பார்த்திங்கன்னா ட்ரா பண்ணேன், பட் எனக்கு அது ஒழுங்காக வந்து கிளாத்தில் வரல. ஸோ அதனால தான் அதுக்கடுத்து நான் வந்து ட்ரா பண்ணவே இல்லை. லைட்டாக கர்வியாக நான் வந்து பேஸ்ட் பண்ணிக்கிட்டு இருக்கேன். சிம்பிளாக பார்க்குறதுக்கு ஸ்ட்ரைட் லைனாக இல்லாமல் கொஞ்சம் கர்வியாக தெரியணும், அந்த மாதிரி நான் பேஸ்ட் பண்ணிக்கிட்டு இருக்கேன். ஸோ நம்மளோட ஸ்டோன்ஸை எடுத்து நம்ம ரெண்டு ஸ்டோன்ஸை இந்த மாதிரி பேஸ்ட் பண்ணிக்க வேண்டியது தான். அண்ட் க்ளூ அப்ளை பண்ணும்போது பார்த்து அப்ளை பண்ணுங்கள். அண்ட் ரொம்ப அதிகமாகவும் அப்ளை பண்ணாதீங்க, ரொம்ப கம்மியாகவும் அப்ளை பண்ணாதீங்க. மீடியமாக அப்ளை பண்ணாலே போதும், நல்லாவே செட் ஆயிரும். பாருங்கள் இப்போ அப்ளை பண்ணிக்கிட்டு இருக்கோம். அண்டு ஃபைனலி லாஸ்ட் ஒன் அப்ளை பண்ணிக்கிட்டு இருக்கோம். ரொம்பவே நல்லா இருக்குது. பாருங்கள் எவ்வளோ பியூட்டிஃபுல்லாக இருக்குது அப்படின்ட்டு. ஒரு கிராண்ட் லுக் கொடுக்குது, ரொம்ப நல்லா இருக்கும் பார்க்குறதுக்கு. அண்டு பாருங்கள் எனக்கு ரொம்ப பிடிச்சி போச்சு இந்த டிசைன். அண்ட் இப்போ நம்ம வந்து முடிச்சு எடுத்துருக்கோம். அண்டு 2 மினிட்ஸ் அப்படியே விட்டுடலாம், ட்ரை ஆகட்டும். ஸோ ட்ரை ஆகிறதுக்காக 2 மினிட்ஸ் நம்ம அப்படியே விட்டுக்க வேண்டியதான். இதுக்கு அடுத்து பார்த்திங்கன்னா நான் இதுக்கு அடுத்து இன்னும் ஒரு சிம்பிளாக ஒரு டிசைன் கொடுக்கலாம் அப்படின்ட்டு எனக்கு தோணுச்சு. ஸோ அதனால் ஓகே நம்ம இதுக்கு கீழே இன்னொரு டிசைன் பண்ணலாம் அப்படின்ட்டு இன்னொரு டிசைன் பண்ணுறதா இருக்கேன். ஸோ அதுவும் இந்த மெட்டீரியல் யூஸ் பண்ணி தான், வேறு எதுவுமே நம்ம யூஸ் பண்ண போகிறதில்ல. ஸோ ஜஸ்ட்டு ஒரு ரோ வந்து நம்ம வந்து இந்த பால் செயினை ஸ்டிக் பண்ணி விட போகிறோம். அவ்வளோதான் முடிஞ்சிருச்சு நம்மளோட ஒர்க். ரொம்ப சிம்பிளாக அண்டு ஈஸியாக சிம்பிளாக பண்ணியிருக்கோம். பட் பார்க்குறதுக்கு ரொம்ப கிராண்டாக 2500 வர்த்தில் இருக்குது. பாருங்கள் இவ்வளோதான். அண்டு ரொம்ப முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, நீங்கள் இந்த மாதிரி பேஸ்ட் பண்ணி எடுத்ததுக்கப்புறமா கொஞ்ச நேரம் அதை அப்படியே ட்ரை ஆக விடுங்க. ஸோ அந்த B7000 க்ளூவில் நம்ம ஒட்டும்போது அது சீக்கிரமே ட்ரை ஆயிரும். ஒரு 2 to 3 மினிட்ஸில் ட்ரை ஆயிரும். ஃபேப்ரிக் க்ளூ யூஸ் பண்ணிங்கன்னா ரொம்பவே டைம் எடுக்கும் அண்ட் சீக்கிரமாக இலகி வந்துடும். ஸோ ஃபேப்ரிக் க்ளூ யூஸ் பண்ணாதீங்க, அவாய்ட் பண்ணுங்கள். B7000 க்ளூ யூஸ் பண்ணுங்கள். அண்ட் B7000 க்ளூவோட ப்ரைஸ் பார்த்திங்கன்னா 40 rupees தான். நீங்கள் ஒரு க்ளூ வாங்கினாலே உங்களுக்கு நிறைய ப்ளவுசஸுக்கு உங்களால் யூஸ் பண்ண முடியும், அந்த அளவுக்கு இருக்கும். ஸோ அதனால் நீங்கள் வந்து B7000 க்ளூ யூஸ் பண்ணுங்கள், ஃபேப்ரிக் க்ளூ யூஸ் பண்ணாதீங்க. நீங்கள் ரொம்ப அதிகமாக க்ளூ அப்ளை பண்ணிங்க அப்படின்னா சீக்கிரமாகவே காலி ஆயிரும். நீங்கள் நார்மலாக யூஸ் பண்ணிங்க அப்படின்னா நிறையா ப்ளவுசஸுக்கு உங்களுக்கு ஒர்க் பண்ண முடியும் இந்த க்ளூ யூஸ் பண்ணி. அண்ட் இப்போ பார்த்திங்கன்னா நான் அந்த ஸ்டோன்ஸை கரெக்டாக அரேஞ்ச் பண்ணி விட்டுட்ருக்கேன். ஸோ அதை கரெக்டாக அந்த அலைன்மெண்ட்டில் வச்சுக்கிட்டு இருக்கேன். ஸோ இப்போ பார்க்குறதுக்கே ஒரு நல்ல லுக் கொடுக்குது. பாருங்கள் எவ்வளோ பியூட்டிஃபுல்லாக இருக்குது அப்படின்ட்டு. அண்ட் இப்போது நல்லா ட்ரை ஆகிட்டு இதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம அழகாக வந்து அங்கங்கே ஸ்டிச் பண்ணி எடுத்துக்க வேண்டியதான். இதுக்கு பார்த்திங்கன்னா நான் சரி த்ரெட் தான் எடுத்திருக்கேன். ஆல்ரெடி யூஸ் பண்ண அதே சரி த்ரெட்டை எடுத்து நான் அங்கங்கேயா ஸ்டிச் பண்ணி எடுத்துகிட்ருக்கேன். பால் செயினில் ஸ்டிச் பண்ணி எடுத்துக்கிட்டால் அது அப்படியே இருக்கும், சீக்கிரமாக இலக எதுவுமே செய்யாது, அப்படியே இருக்கும். பார்க்குறதுக்கு பியூட்டிஃபுல்லாக அப்படியே எப்போவுமே இருக்கும். ஸோ அதனால் நீங்கள் இந்த மாதிரி ட்ரை பண்ணலாம். அண்ட் வந்து நிறைய பேர் சொல்கிறீங்க உங்களோட ஆரி பீட்ஸ் எல்லாம் வந்து கருத்து போகுது அந்த மாதிரி சொல்கிறீங்க. ஸோ நீங்கள் வாஷ் பண்ணும்போது கொஞ்சம் கேர்ஃபுல்லாக வாஷ் பண்ணுங்கள், ரொம்ப ரஃப்பாக வாஷ் பண்ணாதீங்க, ஷாம்பு யூஸ் பண்ணுங்கள். அண்டு நீங்கள் எப்போவுமே வாஷ் பண்ணாதீங்க, ட்ரை வாஷ் பண்ணுங்க. அந்த மாதிரி ஏதாவது பண்ணி எடுத்திங்கன்னா கொஞ்சம் லாங் லாஸ்டிங்காக இருக்கும். அண்டு இப்போ பாருங்கள் நம்ம ஸ்டிச் பண்ணி எடுத்தாச்சு, எவ்வளோ பியூட்டிஃபுல்லாக இருக்குது அப்படின்ட்டு பாருங்கள். நான் இந்த சரி த்ரெட் யூஸ் பண்ணி தான் ஸ்டிச் பண்ணிகிட்ருக்கேன். நீங்கள் நார்மல் த்ரெட் யூஸ் பண்ணி ஸ்டிச் பண்ணணுன்னா கூட ஸ்டிச் பண்ணி எடுத்துக்கலாம். ஸோ இப்போ நம்ம ஸ்டிச் போட்டு எடுத்துக்கிட்டு இருக்கோம் பாருங்கள். ஸோ இந்த சரி த்ரெட் போட்டு ஸ்டிச் பண்ணிகிட்டு இருக்கிறதுனால அங்கங்கே தெரிஞ்சாலுமே பார்க்குறதுக்கு போராக தெரியாது, நல்லா தான் இருக்கும். ஏன்னா ஷைனிங்காக கோல்டன் கலரில் தான் இருக்கும், டிஃப்ரெண்ட்டாக எதுவுமே தெரியாதா. ஸோ அதனால் நல்லா தான் இருக்கும். பாருங்கள் இப்போ வந்து நம்ம ஸ்டிச் போட்டு எடுத்தாச்சு. அண்ட் இப்போது இந்த ஹாரிசாண்டல் லைனையும் நம்ம வந்து அழகாக ஸ்டிச் பண்ணி எடுத்துக்கிட்டு இருக்கோம்.
அண்டு இதையும் நீங்கள் இந்த மாதிரி ஸ்டிச் பண்ணி எடுத்துக்கோங்க. உங்களுக்கு எப்படி கம்ஃபர்டபுளோ அந்த மாதிரி நீங்கள் ஸ்டிச் பண்ணி எடுத்துக்கலாம். உங்களுக்கு ஃபுல்லாகவே ஸ்டிச் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் 1 by 1 பொறுமையாக ஸ்டிச் பண்ணுங்கள். உங்களுக்கு டைம் இல்லை அப்படின்னா நீங்கள் ஸ்டிச் பண்ண வேண்டாம், ஜஸ்ட் பேஸ் பண்ணி விட்டுக்கோங்க. அப்புறமா நீங்கள் ஃப்ரீ ஆகும்போது நீங்கள் ஸ்டிச் பண்ணி எடுத்துக்கலாம். உங்களுக்கு எப்படி கம்ஃபர்டபுளோ அந்த மாதிரி நீங்கள் பண்ணிக்கலாம். எது உங்களுக்கு கம்ஃபர்டபுளாக இருக்கோ அந்த மாதிரி பண்ணி எடுத்துக்கோங்க. ஸோ இப்போ ஃபைனலி முடிச்சாச்சு. பாருங்கள் நம்மளோட ஸ்லீவ்ஸ் எவ்வளோ பியூட்டிஃபுல்லாக எவ்வளோ கிராண்டாக இருக்குது அப்படின்ட்டு பாருங்கள். அண்டு பார்க்குறதுக்கு ரொம்பவே கிராண்டாக இருக்குது, பியூட்டிஃபுல்லாக. மெயினாக வந்து நம்ம போட்ட செயின் ஸ்டிச் இதெல்லாமே ஒரு நல்ல ஒரு லுக் கொடுக்குது. அண்டு இந்த மாதிரி பண்ணுறதுக்கு கண்டிப்பாக உங்களோட டெய்லர் வந்து நிறைய சார்ஜ் பண்ணுவாங்க. அண்ட் உங்களுக்கு இந்த மாதிரி பால் செயினில் இன்னும் இந்த மாதிரி ஹொரிசாண்டல் லைன் வைக்கணும் அப்படின்னா நீங்கள் வந்து மேலே இதுக்கு கீழே வச்சுக்கலாம். ஸோ உங்களுக்கு 3/4 ஸ்லீவ்ஸ் இந்த மாதிரியெல்லாம் இருந்துச்சுன்னா நீங்கள் இந்த மாதிரி ஹொரிசாண்டல் லைன் இன்னும் வந்து எக்ஸ்ட்ராவாக வச்சுக்கலாம். ஸோ நான் ஷார்ட் ஸ்லீவ்ஸ் ஆனதுனால இவ்வளோ தான் பண்ணியிருக்கேன், இதோட முடிச்சிருக்கேன். அண்ட் இது எப்படி இருக்குது அப்படின்ட்டு கமெண்டில் சொல்லுங்கள். அண்ட் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நாளைக்கு இதோட நெக்குக்கு டிசைன் பண்ணுறது பார்க்கலாம். பாய்.